இந்த அம்மா பெரிய ஒரு கதை கட்டுது. கதை கட்டி யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டாச்சு. பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபருக்கு கிடைச்சிருக்கிறது எது? அவமானம், அசிங்கம், சிறைச்சாலை. போயும் இந்த அடிமையை போய் பொறுப்பாளராக வச்சாரு பாரு. அடிமை புத்தியை காட்டிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. எத்தனை பேர் யோசிப்பிட்ட ஏய் உனக்கு புத்தி இருக்காடா, எல்லாம் தேயாடா உனக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே? எவ்வளவு பெரிய அவமானம். ஆனால் யோசேப்பு ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, அசிங்கம் வந்தாலும் சரி, உங்கள் பேரை கெடுத்து நாசப்படுத்திட்டாலும் சரி, நான் இனி ஜெபிக்கவே மாட்டேப்பா, பைபிள் படிக்கவே மாட்டேப்பா, படித்து என்னத்தை கண்டோம், ஜெபிச்சு என்னத்தை கண்டோம், துதிச்சு என்னத்தை கண்டோம் என்று மாத்திரம் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும்.